அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். உபாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. என்னது? தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய பெற்றோர் நான் பார்க்கிறேன், பிள்ளைகளை ஸ்விம்மிங் பூலுக்கு அனுப்பணும், பேட்மிண்டன் விளையாட வைக்கணும், டென்னிஸ் பயிற்சி கொடுக்கணும், கிரிக்கெட் வீரனா மாற்றணும், பிரியமானவர்களே டான்ஸ்ல சேர்த்து விடணும். எத்தனையோ ஆசைகள், எல்லாம் நலமானதுதான். ஆனா அவை எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவனுடைய வசனத்தை கருத்தாய் போதி. அவங்க உட்கார்ந்து இருக்கும் போதும், எந்திரிக்கும் போதும், நடக்கும் போதும், படுக்கும் போதும் தேவனுடைய வசனத்தை குறிச்சு பேசு. நம்ம என்ன பேசுறோம்? நம்ம பிள்ளைகளிடத்துல என்ன பேசிக்கொண்டு இருக்கிறோம்? பிரியமானவர்களே, அவங்களுடைய உள்ளத்துல எந்த ஆசையை நம்ம தூண்டி விடுகிறோம்? யோசித்து பாருங்க. தேவனுடைய வசனத்தின் மேல வாஞ்ச வரும்படியாய் நம்ம அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும், அவங்களோட பேசணும். பிரியமானவர்களே, சில வாலிப பிள்ளைகள் வசனத்தை கையில எழுதுறதுக்கு பதிலா சில அச்சு அடையாளங்களை பொறித்து கொள்ளுகிறார்கள். கையில அப்படி கார்விங், கருப்பா சில அடையாளங்களை பொறிச்சு வச்சிருக்காங்க. பிரியமானவர்களே, ஏதோ ஒண்ணு குத்தி கொள்ளுகிறார்கள் கையில. எவ்வளவு ஒரு அருவருப்பான காரியம், அருவருப்பான காரியம். முதுகுல, இன்னும் தன்னுடைய சரீரத்தில பல இடங்கள்ல சில அடையாளங்களை அச்சு அடித்துக் கொள்ளுகிறார்கள். வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வசனத்தை உன் கையில கட்டிக்கொள், அவைகள் உன் கண்களுக்கு மத்தியில எழுதப்பட்டிருக்கணும். எவ்வளவு அழகாய் ஆவியானவர் போதிக்கிறார் பாருங்கள். கருத்தோடு வசனத்தை நீ உன் இருதயத்துல எழுதிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இருதயமாகிய பலகையில எழுதிக்கோ, உன் பிள்ளைகளுக்கு அதை கருத்தாய் போதி. பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வசனத்தை கற்றுக் கொடுப்போம். சிறு வயது முதற்கொண்டு வசனம், அதன் மேல ஒரு தாகத்தை உண்டாக்குவோம். பிரியமானவர்களே, வசனம் அவர்கள் அப்படியே உருவாக்கும், அழகாய் உருவாக்கிவிடும், நல்ல மனிதர்களாய் உருவாக்கிவிடும். ஏன்னா வார்த்தையில ஜீவன் உண்டு, உருவாக்குகிற சக்தி உண்டு. சர்வலோகத்தையும் உருவாக்கின வார்த்தை அல்லவா? பிரியமானவர்களே, வார்த்தையை குறிச்சு நம்ம பிள்ளைகளிடத்துல கவனமாய் போதிப்போமா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகர், ஆவியான தெய்வம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லா ஆசைகளையும் நாங்க உருவாக்குறோம் அப்பா. ஆனா உங்க வசனத்தை குறிச்சு நாங்க அதிகமாய் கற்றுக் கொடுக்கல. தெய்வமே, கிருபையும் இரக்கமுமாய் இது முதற்கொண்டு எங்களோடு இடைப்படும். நாங்கள் புத்திசாலிகளாய் எங்கள் பிள்ளைகளை வசனத்தால் உருவாக்க எங்களுக்கு ஞானம் தாரும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.